இவ்வளவு பெரிய ஒரு இளைஞர் படை நம்பி வந்திருக்காங்க. ஒரு தடவை ஓட்டு போட்டு பாக்குறதுல என்ன தப்பு? ஒருவேளை அவருக்கு பிடிக்கலன்னா நம்ம அடுத்த எலெக்ஷன்ல அவர் தோக்கடிச்சிட போறோம். ஓட்டு எனக்கு ரொம்ப முக்கியம். உனக்கு வேணா முக்கியம் இல்லாம இருக்கலாம். உனக்கு வேணா முதல் ஓட்டு சும்மா ஜாலியா குத்துறதா நினைக்கலாம். எனக்கு அப்படி இல்லை. நான் என்னுடைய உரிமையை இழந்து, என்னுடைய உடைமையை இழந்து, என்னுடைய வாழ்வாதாரத்தை இழந்து வாழ்வதே இங்க ஒரு பெரிய இக்கட்டான சூழல்ன்ற இடத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறேன். இந்தியா மாதிரியான பலதரப்பட்ட மனிதர்கள் வாழ்ந்து அந்யோன்யமா இருக்க வேண்டிய ஒரு தேசம் இன்னைக்கு கிறிஸ்தவனா முஸ்லீமா இந்துவான்னு பிரிஞ்சு பாக்குது. எல்லா மசூதிகளுக்கு பின்னாடியும் உள்ளுக்குள்ள லிங்கம் இருக்கான்னு தேடி ஒன்னா இடிக்கிறான். முஸ்லீம் பேரும் கெட்டப் மாதிரி தாடியும் தொப்பியும் வச்சிருந்தா விரட்டி சொல்றான். இப்ப காப்பாற்ற வேண்டிய போலீஸே துப்பாக்கி எடுத்து என்ன சொல்றான் முஸ்லீம்ன்ற ஒரே காரணத்துக்காக. நான் மட்டன் வச்சிருக்கேன்னா பீஃப் வச்சிருக்கேன்னு தெரியாம நான் ஏற்றிட்டு வர்ற வண்டியை விட்டு என்னை கொடுக்குறான். என் குடும்பத்தை கட்டி வச்சு அடிக்கிறான். என் பேர் மில்டன் அப்படிங்கிறதுக்காகவே நான் இன்னும் இந்த மதத்தை சார்ந்தவன் இந்த இனக்குழுவை சார்ந்தவனா தான் இருக்கேன்னு என் மேல வன்மமான வார்த்தைகளை இவ்வளவு நாள் என்னோடு பழகி கொண்டிருந்த ஒரு சமூகமே அதற்கு எதிரான மனநிலையாக மாற்றப்படுது. இது ஒரு இஸ்லாமியருக்கு நடக்குது, ஒரு கிறிஸ்தவருக்கு நடக்குது. என் கூட பழகி என் கூடவே உண்டு உறங்கி வாழ்ந்துட்டு இருந்த கவி அறுவாள் எடுத்து வெட்டப்பட்டு சாவடிக்கப்படுறான். நானே போடாத ஒரு ஓட்டை நான் போட்ட ஓட்டா நினைச்சு மோடி அதிகாரத்துக்கு வந்திருக்கிறாரு. இதெல்லாம் எனக்கு இருக்கக்கூடிய பிரதான பிரச்சனை. இந்த பிரச்சனையெல்லாம் முன்னாடி வச்சுக்கிட்டுதான் நான் பண்ண முடியும். உன்ன மாதிரி வந்தவங்களுக்குலாம் வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்ற இடத்துக்குலாம் நான் வரல. அந்த பிரிவிலேஜான வாழ்க்கை என் வாழ்க்கை இல்லை. ஏன்னா என் வலிக்கும் என்னுடைய உண்மையான பெயினுக்கும் கரெக்டான ரிலீஃபை யார் கொடுப்பான்னு நான் தேடுறேன். தமிழ்நாட்டு அளவுல சனாதனத்தை ஒழிப்பேன்னு இருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் சார். இந்த சனாதனம் தான் என்னை இத்தனை நாளா அடிமையா அழைக்கிறத நான் ஆழமா நம்புறேன். அதனால உதயநிதி ஸ்டாலின் எனக்கு பெட்டர் ஆப்ஷன் அப்படின்னு தோணுது. இந்திய அளவுல ராகுல் காந்தி எனக்கு பெட்டர் ஆப்ஷன் தோணுது. உனக்கு அப்படி ஆப்ஷனுக்கான நீர் இல்லாம இருக்கலாம். நீ அப்படி ஒரு பிரிவிலேஜோட வாழலாம். ஆனா உனக்கான மட்டும் இல்ல உலகம். உன்னை சுத்தி இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நம்ம உலகம். சுத்தி இருக்கக்கூடிய எல்லாருடைய பிரச்சனையும் உன் பிரச்சனையா பார்க்கணும். உன் ஒன்னே 200 கோடி விட்டுட்டு வந்தாருன்னு உனக்கு மட்டும் பெருமையா பேசுறேன். உன் ஒன்னே இருக்கு வர அவருக்காக வராது, நாட்டுக்காகத்தானே வர்றாரு. அப்படிதானே நீ டைலாக் பேசுற. அப்ப உன்னை சுத்தி இருக்கக்கூடிய எங்களுடைய வழியும் யோசிச்சுக்க. உனக்காக நீ வரக்கூடாது. சுத்தி இருக்கக்கூடிய எங்களுடைய வழியிலிருந்து ஏதாவது ஒன்றை உங்க அண்ணன் எனக்காக மேடையில் போட்டு பேசிருக்காருன்னு சொல்லு. நான் எதுக்கேன் இல்லையே.